ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பாஸ்தாவுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பாஸ்தா ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகா கேரட்டையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, அப்புறம் தேவையான மசாலா கரம் மசாலா அரை ஸ்பூனு, சீரகத்தூள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் அரை ஸ்பூன். பாஸ்தாவுக்கு தண்ணி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பாஸ்தா போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம ஆயில் விட்டோம் இல்லையா, இப்போ எடுத்துருங்க. இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. கேரட்டும் குடமிளகாவும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காயெல்லாம் வெந்துடுச்சு. நம்ம மசாலா போட்டுக்கலாம். சீரகத்தூள் அரை ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாஸ்தா போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பாஸ்தா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.